கன்னியாகுமரியில் இருந்து கேரள எல்லை வரையில் செல்லும் மேற்கு கடற்கரை சாலையில் பயணிக்க இருசக்கர வாகனமோ பேருந்தோ மட்டும் போதாது, நீச்சலும் தெரிந்திருக்க வேண்டும் என்கின்றனர் அப்பகுதி பொதுமக்கள். மேற்கு கடற்கரை சாலையின் உண்மை நிலையை படம் பிடிக்கிறது இந்த தொகுப்பு. குமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப் பகுதியான உச்சக்கடையில் இருந்து கன்னியாகுமரி வரையில் செல்லும் மேற்கு கடற்கரை சாலையில் விரிவிளை, நடவரம்புக்கரை, பார்த்திபபுரம் ஆகிய பகுதிகளில் சாலை பழுதடைந்து காணப்படுகிறது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருக்கும் நிலையில் மேற்கு கடற்கரை சாலையின் பல்வேறு பகுதிகளில் தண்ணீர் தேங்கி குளம் போல காட்சியளிக்கிறது. ஒரு நாளைக்கு 5 தடவைக்கு மேலே நாங்கள் வண்டி ஓட்டுதோம். ஆனால் எந்த அரசாங்கமும் சரி, யாரும் சரி, இதை வந்து கண்டுக்கிறது கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக இது இப்படி தான் கிடக்கு. இது வண்டிக்கு கேடு, ஆளுக்கு கேடு. மொத்தத்தில் உங்களை பார்த்தாலே இப்போ தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி கிடக்கு. இது யாரும் கண்டுக்கிறது கிடையாது. இதை முடிஞ்ச அளவுக்கு கூடிய சீக்கிரத்தில் போர்க்கால அடிப்படையிலாவது இதை நடவடிக்கை எடுத்தாச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப நல்லதாக இருக்கும். போக்குவரத்துக்கு கடுமையான இடைஞ்சல் இருக்குது. மக்கள் நடந்து போக முடியாத ஒரு நிலைமையில் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. குறிப்பாக நடவரம்பு கரைன்னு சொல்லக்கூடிய விரிவலகை பக்கத்தில் இருக்கக்கூடிய இங்கே ஒரு கலங்கு இருந்தது. அந்த கலங்கு பக்கத்தில் அந்த நீண்ட காலமாக ஒரு 2-3 வருஷ காலமாக குண்டும் குழியுமாக தண்ணீர் தேங்கி நிற்கி. அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. பல கட்டமாக அதிகாரிகளுக்கு மனு கொடுத்த பிறகும் யாருமே திரும்பி பார்க்குற ஒரு நிலைமையில இல்லை. இந்த தண்ணி இங்கே இந்த பக்கத்தில் இந்த நடவரம்பு கரையில் தேங்கி நிற்கக்கூடிய தண்ணியினால் பெரிய இங்கே சாக்கடை அங்கங்கே பெரியாச்சு. இந்த தண்ணீர் போவதற்கான வைக்கலூர் பகுதியில் ஒரு ஷட்டர் உண்டு. அந்த ஷட்டரை திறக்கணும். கடந்த 20 ஆண்டுகளாகவே மேற்கு கடற்கரை சாலை பழுதடைந்து காணப்படுவதாகவும், இந்த சாலையை செப்பனிட பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் நெடுஞ்சாலைத்துறையோ பொதுப்பணித்துறையோ எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் அருகே இருக்கும் 7 தேசம் பஞ்சாயத்து கால்வாய் தனிநபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதும் மழைநீர் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓட மிக முக்கியமான காரணமாக கூறப்படுகிறது. குமரி மாவட்டத்தை தமிழக அரசாங்கம் புறக்கணித்து வருவதாகவும், இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படாவிட்டால் பொதுமக்களை திரட்டி போராட்டம் நடத்தப் போவதாகவும் மேற்கு கடற்கரை சாலையை ஒட்டியிருக்கும் கிராம மக்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த சாலைக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நிதி ஒதுக்கியதாக சொல்கிறார்கள். கடந்த ஆட்சியில் அதுக்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இனி வந்திருக்கும் அரசாவது, இதே ஏடிஎம்கே கவர்மெண்ட் கண்டிப்பாக இந்த சாலைக்கு வேண்டி ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும். மற்றும் இங்குள்ள எம்எல்ஏ, புதிதாக வந்திருக்க எம்எல்ஏ அதுக்கான தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். இந்த விவகாரம் குறித்து நெடுஞ்சாலைத்துறையிடம் விளக்கம் கோரிய போது, பொதுப்பணித்துறை கால்வாயை சீரமைத்த பிறகே தங்களால் சாலை பணிகளை தொடங்க முடியும் என்று கூறினர். பொதுப்பணித்துறையிடம் கேட்டபோது வருவாய்த்துறைதான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினர். இதுகுறித்து மாவட்ட துணை ஆட்சியர் ஸ்ரேயா சிங்கிடம் கேட்டபோது, இந்த பிரச்சினை பற்றி விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று உறுதியளித்தார். பழுதடைந்து காணப்படும் சாலையில் மழை காலங்களில் தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் அவதிப்படும் இந்த பிரச்சினைக்கு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் கவனம் கொடுத்து இந்த சாலை உடனடியாக சீரமைக்கப்படும் என எதிர்பார்ப்பில் இந்த பகுதி மக்கள் எதிர்பார்த்துள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அனீஷுடன் KS மனு.